ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் 5 இப்போ பார்க்க போகிறோம். வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் ₹8,000. இப்போ கேஷாக வித்ட்ரா பண்ணுறாங்க ஃப்ரம் த பிஸ்னஸ் கேபிட்டலில் இருந்து. அவரோட ப்ரொப்ரைட்டரோட பர்சனல் யூஸுக்காக ஒரு ₹8,000 செலவு பண்ண போகிறாப்புல. இதில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இது ஏன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிஸ்னஸில் கேபிட்டலில் ஒரு ₹50,000 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய பர்சனல் எதுக்கோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை சம் அதர் எக்ஸ்பென்சஸுக்காக பிஸ்னஸில் இருந்து நான் அமௌண்ட்டை என்னோடய பர்சனல் யூஸுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறத இது அக்கௌண்ட்ஸில் எப்படி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் காட்டணும். அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ அந்த ப்ரொப்ரைட்டர் தான் பிஸ்னஸ்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண போகிறாப்புல. அப்போ ப்ரொப்ரைட்டர் இஸ் த ரிசீவர். ஸோ அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். ஸோ ப்ரொப்ரைட்டரை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். அவர் பர்சனல் யூஸுக்காக எடுக்கிறதுனால அக்கௌண்ட்ஸ் பிரகாரம் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத தான் நம்ம அதில் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன? ஒரு ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ரூல் இருக்குது. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் வெளியில் போகுது. ஸோ அதனால் கேஷ் கோஸ் அவுட். ஸோ அதனால தான் கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணுவோம். டிராயிங் அக்கௌண்ட் டெபிட் ₹8,000 டு கேஷ் அக்கௌண்ட் ₹8,000. டிராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அவரோட பர்சனல் யூஸ், ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு ப்ரொப்ரைட்டரை எடுக்கிறதுனால ப்ரொப்ரைட்டரை மென்ஷன் பண்ணாமல், ஸோ அவரோட பர்சனல் யூஸ்க்காக இருக்கிறதுனால டிராயிங்ஸுங்க அப்படிங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். டு கேஷ் அக்கௌண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் வெளியில் போகுது. ஸோ அதனால் டு கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.